Hello friends, நான் தான் பிரதீப். ஸோ எனக்கு பார்க்க போகிற டாபிக் ஹவு டு ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ். பிஃபோர் தட் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ஒர்க் என்னங்கிறத பற்றி சொல்லணும். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ரொஃபஷன் வந்து வெப் டிசைனிங் அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஸோ இது தான் வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து ஆஸ் அ ஃப்ரீலான்ஸர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதில் ஒன்றும் பெருசாக ஒரு ஸ்கோப் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அதை ஸ்கேலப் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது பிஸ்னஸ் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணுங்கிறக்காக சர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சது தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி என்ன தான் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு கற்றுக்கும்போது தான் தெரிஞ்சுது இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். அண்ட் இதை வச்சு தான் எல்லாமே மற்ற எல்லா பிஸ்னஸுமே இதை வச்சு தான் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வந்தது. நெக்ஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இந்த வேர்ல்டில் வந்து எப்படி ட்ரேட் நடக்குது, எதனால் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஏறுது, மார்க்கெட் திடீர்னு ப்ரைஸஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரவிட்டு தான் தெரிஞ்சுது. சொல்லப்போனால் இது பிஸ்னஸாக பார்க்காம ஒரு பேஷனாக பண்ணிங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறத விட உங்களுக்கு தான் வந்து சொசைட்டியில் என்ன நடக்குங்கிற நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும். இது சும்மா ப்ராஃபிட் ஓரியன்டாக உள்ள வரவங்களுக்கு இதில் ஒன்றும் கிடைக்காது. உண்மையாக சொல்லப்போனால் வெறும் ப்ராஃபிட் மட்டும் பார்க்கணுன்னு நினச்சிட்டு மைண்ட் செட்டோடு என்ட்ராகிறவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மூலமாக ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. இதை ஒரு அட்வென்ச்சராக எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் கிடைக்க போகிற நாலேஜும் சரி, அது கூடவே சேர்ந்து வர ப்ராஃபிட்டும் சரி, எல்லாமே அதிகம். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் டைம் வந்து எக்ஸ்போர்ட் தான். அரௌண்ட் எப்படி ஒரு 4 to 5 ஷிப்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இது வரைக்கும் இந்த 2 இயர்ஸ் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்து இப்போ ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோங்கிறத பற்றி சொல்லலாம். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹவு டு ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ங்கிற ஜஸ்ட் ஒரு வீடியோ சீரிஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறம் எந்த டவுட்ஸ்னாலும் கேளுங்க. கால் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். சில பீப்புள்ஸ் வந்து வீடியோ ஓப்பன் பண்ணோன்னே நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணி கேட்குறீங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் கேட்க போகிற கொஷினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்கும். பட் அதை பார்க்காம நீங்கள் உடனே வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. சேம் இதில் என்ன போட்டிருக்கோன்னா அதே திரும்பி கேட்குறீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள என்ன சொல்ல போகிறங்கிற விஷயம் வந்து இதிலே இருக்கும். தென் இது போக வேறு எந்த டவுட்ஸ்னாலும் ரிகார்டிங் எக்ஸ்போர்ட்டோ இல்லை வெப் டிசைன், ஆன்லைன் மார்க்கெட்டிங் எந்த வித கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலும் கால் பண்ணி கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் வந்து எக்ஸ்போர்ட்னா என்ன, இம்போர்ட்னா என்ன. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எக்ஸ்போர்ட்னா இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்டை வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு சென்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் இங்கே வந்து கல்டிவேஷன் ஆகும். இது சில கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா லைக் துபாய் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப வீக்காக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அங்கே உள்ள என்விரான்மெண்ட் வேறு. ஸோ அதனால் அங்கே இல்லாத பட்சத்தில் நம்மக்கிட்ட இருந்து வாங்கி அவங்க இதை இம்போர்ட் பண்ணிப்பாங்க. இப்போ சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு நல்லாயிருக்கும். இந்த டேட்ஸ் மாதிரி ஐட்டம்ஸு, அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஆயில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கல்ஃபில் வந்து கொஞ்சம் அதிகம். அதை வந்து நம்ம வந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்னால் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை இன்னொரு கண்ட்ரிக்கு சேல்ஸ் பண்ணுறது. இம்போர்ட்னால் இன்னொரு ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள ப்ராடக்டை நம்ம வந்து இப்போ வாங்குறது. ஸோ இதுதான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். இதில் வேறு காம்ப்ளெக்ஸான விஷயங்கள், தியரிஸ்லாம் எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான் சிம்பிள். ஓகேவா? ஏன் எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வராங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ப்ராஃபிட் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சு தான் வராங்க. ஏன்னா அதை அப்படி தான் சொல்லி எல்லோரும் ஆசை காட்டுறாங்க. ஸோ இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த பெரிய லெவலில் வந்துடலாம், ஒரு 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் எடுத்துடலாம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் கிடையாது. ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்னால் அவங்க சொல்கிற மாதிரி 1 lakh போட்டால் 2 lakh எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ராஃபிட் கிடையாது. ஜென்ரலி எல்லா பிஸ்னஸும் பண்ணுற மாதிரி ஹோல்சேல் பிஸ்னஸ்னாலே ஒரு 10 to 15% அந்த மாதிரி தான் மார்ஜின் வைக்க முடியும். அதுக்கு மேலாம் மார்ஜின்லாம் வைக்க முடியாது ஜென்ரலாக. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட்டும். நார்மலாக எல்லா பிஸ்னஸ்லையும் நீங்கள் எப்படி ப்ராஃபிட் வைப்பீங்களோ ஹோல்சேல் பிஸ்னஸில், அதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட்லேயும். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஸ்கோப் அதிகம். லோக்கலில் என்ன ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் டெவலப் பண்ண முடியாது. லைக் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூமோ இல்லை ஜுவல்லரி ஷாப்போ வச்சுருங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் கவர் பண்ண முடியும். அடுத்த ஏரியா வந்து இன்னொரு ஷாப் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக உங்கள் மார்க்கெட். ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏரியாஸை கவர் பண்ணலாம். எவ்வளோ நிறையா பையர்ஸ் இருக்காங்க, நிறையா இம்போர்ட்டர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இதுதான் மெயினான அட்வான்டேஜை தவிர இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட் ஒன்றும் பெருசாக வச்சுலாம் நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது. கரெக்டாக 10 to 15%.
சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக இருக்குது, ப்ராப்பரான சப்ளையர் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வந்து நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அது ரொம்ப ரேரான, அதுக்குமே இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ளையர்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ காம்படிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ப்ராஃபிட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் 10 to 15% தான் வந்து ஒரு கரெக்டான ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு நினச்சி இதுக்குள்ளே வராதிங்க. இது வந்து ஒரு வால்யூம் பேஸ்டு பிஸ்னஸ். ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து மூவ்மெண்ட் வந்து நிறையா இருக்கும். ஓகேவா? சிலவங்களும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு நாளைக்கே 10 கண்டெய்னர் அனுப்புகிறேன், 15 கண்டெய்னர் அனுப்புகிறேன்பாங்க. ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், 5%, 7% அது மாதிரி அனுப்புவாங்க. பட் அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக நிறைய இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி, ஏன்னா அவங்க எக்ஸ்போர்ட்டோட வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடு ரொம்ப சப்போர்ட். ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து நம்மளோட எக்கனாமி இந்தியாவோட எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் அவார்ட்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து ப்ராஃபிட்டபிள்னு நினச்சி உள்ளே வராதிங்க. ஓகேவா? ஸ்கோப் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸ்கோப் மீன்ஸ் நான் எதை டினோட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பீப்புள்ஸ் கேட்குறது இப்போ எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, எக்ஸ்போர்ட் நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு ஜென்ரலாக கேட்குறாங்க. எக்ஸ்போர்ட் வந்து எப்போதுமே என்ன கேட்டால் இப்படி டாப்பில் இருக்குது டவுனில் இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து எக்ஸ்போர்ட்டில் ஏகப்பட்ட ப்ராடக்ட், சில ப்ராடக்ட்டுக்கு வந்து அப்போ மார்க்கெட் இருக்காது, திடீர்னு அப் ஆகும், திடீர்னு டவுன் ஆகும். ஈவன் ஆனியன்லாம் இருக்குது, நல்லா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அது எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரைஸும் அப்படி தான், நல்ல எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும், திடீர்னு பேன் பண்ணி இந்தியாவில் வந்து அதிகமாக வாண்டட் இருக்கும்போது அதை பேன் பண்ணிடுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு. அது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட மார்க்கெட்டும் அப்பப்போ வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ஜென்ரலாக எக்ஸ்போர்ட்னு பார்த்தா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் முன்னை விட இப்போ கம்மியாக தான் ஆகிட்டுருக்கு, அதுதான் மேட்டர். பட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதிகமாகறாங்க, எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகிட்டுருக்கு. ஆனால் ப்ராடக்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சில ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாகும், அதிகமாகும், சிலது அதிகமாகும், கம்மியாக, இந்த மாதிரி அதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கம்மியாகும்போது மார்க்கெட் கம்மியாகுது. இப்போ கோகனட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் இன்றைக்கி டேட் பப்ளிஷ் பண்ணுற டேட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பீக்காக இருக்குது. பொள்ளாச்சி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகம். ஸோ முன்னாடிலாம் ஒரு 3 monthsக்கு முன்னாடிலாம் ரொம்ப டவுனாக இருந்தது, இப்போ அப்படியே டபுள் த ப்ரைஸ் கிட்ட வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த டைமில் ஆகும்போது மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வந்து வேறு ப்ராடக்ட் மாற்றிட்டு போயிடலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லேருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் ஜம்ப் பண்ணி மாறிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இது வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு தான், மேனுஃபேக்சரருக்கு வந்து ரிஸ்க் தான். ப்ராடக்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, மார்க்கெட் ரேஞ்சு ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னா ரிஸ்க் தான். ஸோ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்க அப்படின்னா இதில் ஸ்கோப்பை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஃபியூச்சரில் எக்ஸ்போர்ட்டே ஒன்று இல்லாமல் ஆகிடுமோ அப்படின்லாம் கிடையாது. எப்போதுமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுங்கிற ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ். இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தோடனே வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எக்ஸ்போர்ட்னாலே லாஸ் ஆகிற பிஸ்னஸ், ஸோ உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுலையாவது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆகிருப்பாங்க. அதனால் எக்ஸ்போர்ட்னாலே ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்கலாம் குழப்பிடுவாங்க. ஸோ மெயின் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட்லேயே இப்போ லாஸுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நீங்கள் பையர் ஏமாற்றிட்டான்னாலும் அதுக்கு வந்து கிரெடிட் கவரேஜ் இருக்குது. போகிற வழியில் கப்பல் கவுந்தாலும் உங்களுக்கு வந்து கார்கோ இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்ல, எதனாலும் பண்ணலாம். அண்டு பெரிய பெரிய சில பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி லாஸ் ஆன பீப்புள்ஸ்லாம் எதனால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பையர்கிட்ட ப்ராப்பராக பேமெண்ட் டேர்ம்ஸ் பேசியிருக்க மாட்டாங்க. அப்படின்னாலும் அந்த கவர்மெண்ட்டோட அந்த இன்சூரன்ஸ், கிரெடிட் இன்சூரன்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ தடவை பண்ணும்போது எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க, எல்லா இன்சூரன்ஸும் பக்காவாக எடுத்துகிட்டு. நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதான் ஆகிட்டுருக்கு நமக்கு, எப்போ ஆக்சிடெண்ட்லாம் எங்கே போய் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறது, அப்படி ஆகிறது தான் லாஸ். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி விடுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்குது, உங்கள் ஆள் நீ சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி தெரியாதனமாக பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே திருப்பி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறத கேட்காதீங்க. மெயின்லி இந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க. எக்ஸ்போர்ட் நாலேஜ் இருக்கிறவங்க அண்ட் எக்ஸ்போர்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களோடைய டச்சில் இருங்க. உங்களோட தாட்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ஒரு கரெக்டான வேலை நீங்கள் போவீங்க. ஸோ இதுதான் என்னோடய அட்வைஸ். தென் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் மெயினாக குவாலிஃபிகேஷன் இந்த பிஸ்னஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த பிஸ்னஸ்க்குமே இப்போலாம் ஒன்றும் பெருசாக குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் கிடையாது. அந்த பிஸ்னஸ் ஓரியன்ட் நாலேஜ் இருந்தாலே போதும். பட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நாலேஜ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பேஷன்ஸ், இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் நாலேஜ் வந்து சில கிளாஸஸ்லலாம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லாம் தேவையில்லை, நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு கூட யாராவது பீப்புள்ஸை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப மஸ்ட். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஃபாரினரோட டீல் பண்ண போகிறீங்க.
ஃபாரினரோட டீல் பண்ணும்போது அவனுக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச காமன் லாங்குவேஜுங்கிறது இங்கிலீஷாக தான் இருக்கும். ஒரு சைனீஸ்காரன் இருக்கான், நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, நம்ம தமிழ், உங்களுக்கு தமிழ் தான் தெரியுது, அவனுக்கு சைனீஸ் தான் தெரியுது. ஓகேவா? அவங்க 2 பேரும் நீங்கள் காமனாக பேசணுன்னா இங்கிலீஷ் தான் பேசுவாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அந்த இங்கிலீஷுங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஃபுல்லாக ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கான்வர்சேஷன் பண்ணுற அளவுக்கு அவன் சொல்கிறது உங்களுக்கு புரியணும், நீங்கள் சொல்கிறது அவனுக்கு புரியணும். அதே நேரத்தில் ஃபார்மலாக மெயில் அனுப்ப தெரியணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும் இங்கிலீஷில். மற்றபடி ரொம்ப ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி நீங்கள் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. அதுதான் மெயினான பாயிண்ட். ஆனால் இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக வராது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் கூட ஆள் வச்சுக்கலாம் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. கூட ஆள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஆக்டிவாக அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அதே நேரத்தில் பிஸ்னஸில் நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களை வச்சு அவங்க ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸில் நாலேஜ் இருக்குது, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அங்கே தெரியாது. எப்போதுமே ஒரு ப்ரொப்ரைட்டரோட கையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரொப்ரைட்டர் மீன்ஸ் யார் அந்த கம்பெனி ரன் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் எல்லா ரைட்ஸ் அண்ட் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கூட சப்போர்ட்டிவோ ஒருத்தவங்களை வச்சு அவங்க பார்த்துப்பாங்க எல்லா இங்கிலீஷ், அவங்க கான்வர்சேஷன்லாம் பையரோட அவங்க பண்ணிப்பாங்கன்னு விட்டிங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. அவங்க சைடில் ஒரு கம்பெனியை செட் பண்ணி அவங்க அப்படியே கேன்வாஸ்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனி கூட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்லி இங்கிலீஷ் யூஎஸ், யூகே, கனடா, தென் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் மட்டும்தான் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட பேசுகிறது மட்டும் தான் கஷ்டம். ஆனால் அவங்களுக்கு நம்ம என்ன பேசணும் கிளியராக புரியும். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு பேசினாலும் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. பட் அதை விட்டுட்டு இந்த யூரோப்பியன் சைடு அண்ட் இந்த சைடு ஏஷியன், ஜப்பானீஸ் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கம்மி தான். இந்தியன்ஸ் எவ்வளோ பெட்டர் அவங்களோட இங்கிலீஷ். ஈவன் சைனீஸ் பீப்புள்ஸ் பேசுகிறது இங்கிலீஷை அது இங்கிலீஷ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஓரளவு மீடியமாக இருந்தாலே போதும். தென் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை, அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துருவாங்க பையர், அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கி வச்சுட்டு நீங்கள் அவங்க கொடுக்குற அமௌண்ட்லேயே நீங்கள் வாங்கி அனுப்பலான்லாம் சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக ஓரளவுக்கு தான் உண்மை. ஏன்னா அட்வான்ஸ் பேமெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டையும் அப்படியே மொத்தமாலாம் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 25 lakhs ஆர்டர் வருது அப்படின்னா 25 lakhs உங்களுக்கு பேங்க்கில் அனுப்பி விட்டுட்டு வாங்கி அனுப்பி விட்ருங்கலாம் எந்த பையர்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இமேஜினேஷன் தான் வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காது. ஒரு 30% இல்லை ஒரு 20%, 40% இது மாதிரி ஒரு இனிஷியலாக கொஞ்சம் தான் அனுப்புவாங்க. அது மீதியை பார்த்திங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, இப்படி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயங்கள் மூலமாக தான் ப்ரொசீட் பண்ணுவாங்களே தவிர ஃபுல்லாக அனுப்பவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் 20%, 30% அனுப்பும்போது பேலன்ஸ் உள்ளது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் இருந்தால் போடணும். ஸோ கையிலேருந்து போட்டால் அது லாஸ் ஆகிடுமே அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. அதுக்கு நீங்கள் பின்னாடி சில வீடியோஸில் அது எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ அது ரொம்ப சேஃபாகவே பண்ணலாம். பட் அந்த 70% திருப்பி உங்கள் கையிலேருந்து போகிறதுக்கு இல்லை, பையர் கொடுத்தா தான் என்னால் பண்ணவே முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு பையர்கிட்ட அப்ரோச் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு என்கொயரி கொண்டு வந்தாலும் அதை உங்களால் கன்வெர்ட்டே பண்ண முடியாது. ஸோ உங்கள் கையில் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருக்கணும். ஒரு 5 lakhs ஆர்டர் வருதுன்னா அதில் குறைஞ்சது ஒரு 4 lakhs உங்கள் கையில் வச்சுருக்கணும். 5 lakhs ஆர்டருக்கு ஒரு 4 lakhs நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா தான் பையர் ஒரு 1 lakh அவன் கொடுக்குறான் அப்படின்னா மீதி உள்ள 4 lakhs நீங்கள் போட முடியும். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் யார் வேணால் பண்ணலான்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து கேட்காதீங்க, அது சரியாக வராது. ஃபைனலி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேஷன்ஸ். நிறைய பீப்புள்ஸ் உள்ளே ஒரு 2 months 3 months தான் ஆகும். இவ்வளோ நாள் 2-3 months ஆகிடுச்சு, எனக்கு ஆர்டரே இல்லை, சும்மா தான் இருக்கேன், எனக்கு இந்த பிஸ்னஸ் பிடிக்கல அப்படிலாம் சொல்கிறாங்க. எந்த பிஸ்னஸுமே அந்த மாதிரி சொல்கிற பீப்புள்ஸ் எனக்கு தெரிஞ்சு பிஸ்னஸுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனே அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க பிஸ்னஸுங்கிற விஷயமே அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போக முடியும். ஸோ இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கெப்பாசிட்டி ஒரு 1 ton இருக்கும். அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ton அதை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இதை இன்க்ரீஸ் பண்ண ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 20 tons வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி கொண்டு போவீங்க. இதை மாதிரி கம்பெனிஸ் இல்லாமல் இப்போ சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பார்த்திங்க அப்படின்னா பிக்கப் பண்ணுறதுக்கு டைம் ஆக தான் செய்யும். வெறும் 2 மாதம் 3 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒன்றுமே கிடைக்கல, இந்த பிஸ்னஸ் நல்லா இல்லை, இது அவ்வளோதான் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் டோட்டலி ராங்.
எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அரௌண்ட் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆன்லைனில் சும்மா பையர்ஸை தேடிட்டு அண்ட் நிறைய எக்ஸ்போர்ட்டர்கிட்ட சும்மா கால் பண்ணி அவங்ககிட்ட ஐடியாஸ் கேட்குறது. நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் சும்மா ஏதாவது பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அவங்ககிட்ட இந்த மாதிரி ஐடியாஸ் கேட்குறது. இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் டைம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து லீகலி ஸ்டெப் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்டர் எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் நான் வந்து பொறுமையாக தான் இருந்தேன். அண்ட் இந்த வெப் டிசைனிங் அதெல்லாம் சைடில் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு மற்ற இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்கம் வந்ததுனால என்னால் இருக்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் வந்து இன்கம் இல்லை, எனக்கு வந்து பண்ண இது நான் ஜாப் எனக்கு கிடையாது, இது தான் பண்ணி எனக்கு இன்கம் வரணும் அப்படின்னா வராதிங்க உள்ள. ஏதாவது சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நான் இதில் பொறுமையாக இருப்பேன், என்னால் இருக்க முடியும், அது வரைக்கும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்கமும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா தாராளமாக அதுக்குள்ளே வரலாம். ஓகேங்களா? அதுதான் மெயின். 1 வருஷம் ஆனாலும் சரி 5 வருஷம் ஆனாலும் சரி பொறுமையாக இருந்து இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப அர்ஜென்ட்டாக எனக்கு வந்து சுத்தமாக அமௌண்ட்டே இல்லை, நான் ரொம்ப கடனில் இருக்கேன், ஸோ இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தால் சீக்கிரம் ஒரு 2 மாதத்தில் லட்சமாக சம்பாதிச்சு கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படிலாம் நினச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் அதிகமாக தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக வந்து இதில் வந்து கடன் அடைக்கலாம் முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி மென்டாலிட்டி, ஏன்னா இந்த விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பீப்புள்ஸ் இப்படி தான் வரீங்க. என்கிட்ட பேசின வரைக்கும் நான் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வரீங்க. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் சரி அண்டு ஏதாவது பிஸ்னஸ் ஒர்க்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, இந்த ஒர்க் அவுட் வெளில வரணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக இதில் தான் வரீங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் சைடில் வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்கம் இருந்தால் மட்டும் இதுக்குள்ளே கை வைங்க. இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா 3 மாதம் 4 மாதம் இன்கம் இல்லாமல் இருப்பீங்க, 5ஆவது மாதம் வந்து வேறு வழி இல்லாமல் திருப்பி ஒர்க்குக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அதை ஜாக்கிரதையாக ஸ்டெப் எடுங்க. ஓகே, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கியம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ எதுவுமே தேவையில்லை அப்படின்னா இந்த கோடு எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது தேவைப்படும், பட் இந்த கோடு இருந்தால் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டர், ஐஇசின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஒரு ஓட்டர் ஐடி அண்ட் டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்குதோ அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் இது இருந்தால் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஃபாரினுக்கு வந்து போர்ட் மூலமாக கஸ்டம்ஸ் மூலமாக சென்ட் பண்ணுறது வந்து இந்த கோடு இருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? இந்த கோடு எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கணும், அண்ட் அதுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், அண்ட் அந்த கரண்ட் அக்கௌண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஐஇசி எடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுக்கு வேலிடிட்டின்னு எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் ஈவன் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அரௌண்ட் 25 இயர்ஸுக்கு தான் அதுக்கு வேலிடிட்டி. ஸோ 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி ஒரு தடவை எட்டு போட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். பட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எந்த வித வேலிடிட்டியும் வைக்கல. லைஃப் லாங் ஒரு தடவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு எந்த சேஞ்ச் இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலையப்பட தேவையில்லை. ஓகேங்களா? எதனால் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை வந்து மெயின்லி எக்ஸ்போர்ட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக வச்சுருக்காங்க. ஸோ கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஐஇசி எடுக்கிற வரைக்கும் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. இதே மற்ற கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு கோடு எடுக்கணும், அதுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்குது. பட் இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஒரு கோடு தான். இதை வச்சு நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எந்த ப்ராடக்ட்னாலும் இம்போர்ட் பண்ணலாம், இந்த ஒரே கோட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ஸ்டார்ட் அ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. பார்ட்னர்ஷிப் இருக்குது, அண்ட் ப்ரொப்ரைட்டரிஷிப் இருக்குது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, 1% கம்பெனி, இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் இருக்குது. அது ஒவ்வொருத்தங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தங்க கம்பெனி க்ரியேட் பண்ணுவாங்க. பட் எக்ஸ்போர்ட்டுக்கு சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா ப்ரொப்ரைட்டரிஷிப் தான் வந்து பெஸ்ட்டு. அது ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும், வேறு பார்ட்னர்ஸோ இல்லை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இது மாதிரி எந்த வித ஒரையுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் கம்பெனிக்கு எடுத்தோன்னா என்ன அப்படின்னா நேம் வைக்கிறது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், என்ன மாதிரி வைக்கிறது அப்படின்ட்டு. எக்ஸ்போர்ட்ஸ் தான் வைக்கணுமா இல்லை வேறு ஏதாவது வச்சா ஆர்டர் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நேம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா நேம் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான். அந்த கம்பெனி நேமை பார்த்தா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிறது தெரியணும். அதில் எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிறது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா சில வேர்ட்ஸ் வந்து இந்த குளோபல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணுற பிஸ்னஸ்ஸுங்கிறதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்குன்னே சில வேர்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குளோபல், இன்டர்நேஷ்னல், ட்ரேடர்ஸ் அண்ட் எக்ஸிம், இம்பெக்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பேக்கில் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎன்என்
ஒரு 3 லெட்டர்ஸ் வைப்பீங்க, இல்லை சம்திங் ஏதாவது யூனிவர்சல் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லை யூனிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சல் ட்ரேடர்ஸ் இது மாதிரி வைப்பீங்க. ஸோ அந்த நேம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்ஸ் தான் வைக்கணும், எக்ஸ்போர்ட்ஸ்னு வச்சா தான் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ வைங்க. அதே நேரத்தில் அது வந்து அந்த பிஸ்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் நேம். சும்மா சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வித்தியாசமான நேம் எடுத்து வச்சு அது என்ன பிஸ்னஸ்னே சிலவங்களுக்கு தெரியாது. பார்த்தா ஓகே இது வேறு ஏதோ கம்பெனி போலன்னு நினைப்பாங்க, கடைசியில் பார்த்தா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே நேரத்தில் மெயின் ஃபாரினர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வைங்க. சும்மா நம்ம இந்தியன் சில பீப்புள்ஸ்லாம் மெயின்லி நிறைய நான் பார்த்துருக்கேன், நம்ம இந்தியன் சாமி பேரெல்லாம் வைப்பாங்க. அது வைக்கலாம், ஆக்சுவலி வைக்கலாம், லோக்கல் பிஸ்னஸ் வைக்கலாம், தப்பு இல்லை. பட் ஃபாரினர் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஃபாரின் கஸ்டமரோட டீல் பண்ணணும்னு நினைக்கும் போது அது மாதிரி வைக்கிறது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அது என்னென்னு புரியறதுக்கு அன்ஈஸியாக இருக்கும், அவங்க சொல்கிறதுக்கு ஸ்பெல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் வைக்கிறது வந்து ஃபாரினரை டார்கெட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் ஓரியன்டாக கொஞ்சம் அவங்க ஸ்டைலில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் என்னோடய சஜஷன், நேம் செலெக்ஷன். தென் நேம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்தோன்னே போய் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, டொமைன்னா அந்த வெப்சைட்டுக்கு நேம் இருக்கும் தெரியுமா, www. உங்கள் வெப்சைட் நேம், சாரி உங்கள் கம்பெனி நேம். இது வந்து நீங்கள் எப்படியும் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணுவீங்க இந்த பிஸ்னஸில் உங்கள் கம்பெனிக்குன்னு. ஸோ அது பண்ணும்போது நீங்கள் ஒரு நேம் செலக்ட் பண்ணி ஐஇ கோடு வரைக்கும் எடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் திரும்பி போய் அதை வந்து டொமைன் புக் பண்ணலான்னு போகும்போது அது வேறு யாராவது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த டொமைன் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க, உங்கள் கம்பெனி நேம்லேயே வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி வேறு எடுப்பீங்க. அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், எப்போதுமே நேம் செலக்ட் பண்ணோன்னே உங்களோட கம்பெனி நேமில் வெப்சைட் பண்ணுறதுக்கு டொமைன் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா GoDaddy. ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கான டொமைன் நேம் புக் பண்ணுறதுக்குள்ள ஒரு சைட். ஸோ இதில் போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா NCL எக்ஸ்போர்ட்ஸ்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, NCL எக்ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி பேரை செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை போய் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க இந்த மாதிரி நேம் இருக்குதா அப்படின்னு. nclexports.com இஸ் அவைலபிள். இந்த க்ரீன் கலரில் வந்து செலக்ட் 99 காமிக்குதா. ஸோ இது மாதிரி இருந்தது டொமைன் அவைலபிள்னு இருக்குது அப்படின்னா ஓகே, யாருமே புக் பண்ணல அப்படின்னு. நீங்கள் அடுத்த வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ சைன்இன் பண்ணி உள்ளே போய் இதை வந்து புக் பண்ணி பே பண்ணி புக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது வந்து எத்தனை வருஷத்துக்குனாலும் கேட்பாங்க, அது உங்கள் இஷ்டம். ஸோ எத்தனை வருஷத்துக்குனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதை புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் வந்து ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனிலாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இதில் இல்லை அப்படின்னா ஒன்று டொமைனை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், இல்லை அப்படின்னா கம்பெனி நேம் மாற்றணும். ஸோ ரெண்டுமே வந்து தலைவலி தான். அதனால் இது டொமைன் இருக்கான்னு பார்த்துட்டு புக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறது. கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடிலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி SSIன்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெவல் கவர்மெண்ட்லேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக வந்து உத்யோக் ஆதார்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த உத்யோக் ஆதாருங்கிறது வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. பட் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக பேங்க்ஸுக்கு வந்து அப்டேட் போகல. இன்னமும் பேங்க்ஸ் வந்து எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுங்க, ஆர்சின்னு சொல்லுவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அந்த ஆர்சி கொடுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த ஆர்சிலாம் இப்போ ப்ராப்பராக யாரும் கொடுக்குறதில்ல. அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் அது வேறு, அதுக்கு வந்து அது ஒர்க்கே வேறு இது. பட் நான் சொல்கிறது ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு ஆர்சி கொடுங்கன்னு தான் கேட்டுட்ருக்காங்க. பட் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஆர்சி உத்யோக் ஆதார். அண்ட் இது வந்து உங்கள் கம்பெனியை வந்து உங்கள் பர்சனல் பேன் நம்பர்லேயே ஓப்பன் பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் கம்பெனி பேரில் பேன் நம்பர் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. அண்ட் ஓப்பன் பண்ண ஆசைப்பட்டாலும் வந்து இப்போ தப்பு இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் உங்கள் வீட்டு அட்ரஸ்லேயே கூட பண்ணிக்கலாம். தனியாக இதுக்கு ஒரு ஆஃபீஸ் இடம் பிடிச்சி அதில் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை, உங்கள் வீட்டோட அட்ரஸ்லேயே பண்ணிக்கலாம். அதுதான் சேஃபும் கூட. ஓகேங்களா? இது ரெண்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் உத்யோக் ஆதாரில் அப்ளை பண்ணது எப்படி அப்படின்னா இதுதான் udyog.gov.in. ஸோ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுறீங்க. நேம் ஆஃப் தி என்டர்ப்ரனர்னா உங்கள் நேம், யார் ஓப்பன் பண்ணுறீங்களோ உங்கள் நேம். அண்ட் கேட்டகரி இதில் என்ன கேட்டகரின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர்பிரைஸ் இதெல்லாமே கொஞ்சம் பேசிக் தான். என்டர்பிரைஸ்னால் என்ன கம்பெனி நேம் வைக்கிறீங்க அப்படிங்கிறத அதை என்ட்ரு பண்ணி. இது ஃபுல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். அதனால் ரொம்ப இதில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ ஆனால் நேம் ஆஃப் தி என்டர்பிரைஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அண்ட் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ப்ரொப்ரைட்டரி கொடுத்துக்கோங்க. அண்ட் அட்ரஸ்க்கு உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன, எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அது. அண்ட் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருங்க. அண்ட் டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட்.
இது வந்து என்ஏலே வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எஸ்எஸ்ஐயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். எனக்குலாம் வந்து ஆர்சின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் நான் வந்து இப்போ வந்து இதில் புதுசாக அப்டேட் பண்ணணும். அப்போ நான் இதில் எஸ்எஸ்ஐன்னு கொடுத்து நான் அப்டேட் பண்ணிக்கணும். இந்த எஸ்எஸ்ஐன்னு கொடுத்து எஸ்எஸ்ஐ நம்பரை என்ட்ரு பண்ணி நான் வந்து என்னோடது இதில் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மற்ற புதுசாக பண்ணுறவங்க என்ஏனே போட்டுக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸ்னால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண போவீங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் மேஜர் ஆக்டிவிட்டி சர்வீசஸ். என்ஐசி அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ஐசி கோட். ஓகேங்களா? அது என்ன கேட்டகரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது. இதில் மெயின்லி ஃபஸ்ட்டு சர்வீஸ்குள்ளே செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ஐசி 2 டிஜிட் கோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 46 சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுனாலும் இருக்கலாம், பட் மெயின்லி நம்ம பண்ண போகிறது ஹோல்சேல் ட்ரேடுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 46. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட்னாலும் 4 and 5 வந்து எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டி. அதனால் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு ஒரு 3. இது எல்லாமே சும்மா ஒரு கணக்கு காமிக்கிறதுக்கு தான். இதை வச்சு ஒரு இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எதுனாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh. ஓகேங்களா? அண்ட் சூஸ் டிக் 1 lakh தான் 1. ஓகே. அந்த சூஸ் டிக்குங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இதில் செலக்ட் இது எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் டிக் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் கோட் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அடுத்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ ஆன்லைன்லேயே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து உங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரூஃப். இதுதான் இப்போதைக்கு கவர்மெண்ட் வச்சுருக்கிறது. ஸோ இது வந்து பேங்க்ஸில் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணல. ஸோ பேங்க்ஸ் வந்து மெயின்லி இப்போ கேட்குறது பார்த்திங்கன்னா டின் நம்பர் வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் பின்னாடி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் சின்ன லெவலில் சும்மா ஒரு கொரியரில் அனுப்புகிற லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா தேவைப்படாது. அண்ட் பெரிய லெவலில் பண்ணும்போது வேல்யூ ஆட் டேக்ஸ் வேட்டுன்னு ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த வேட்டே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட்டை வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ வேட் வச்சு அதில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் மற்ற பீப்புள்ஸ் கொடுக்குற கொட்டேஷனை விட உங்கள் கொட்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து வேட் கிடையாது, எக்ஸம்ஷன் சொல்லிட்டு ரூல் இருக்குது. நம்ம இது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் வேட் கிடையாது. ஸோ அந்த வேட்டை வந்து எக்ஸம்ஷன் வாங்கணும் அப்படின்னா டின் நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டின் அப்ளை பண்ணிக்கோங்க. டின் நம்பர் வந்து யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டர். உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஆடிட்டிங் பண்ணுறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு டின் நம்பர் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது எடுத்துகிட்டு ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமே வந்து எந்த வித கொஷின்ஸும் இல்லாமல் குயிக்காக முடிஞ்சு ஐஇசி வந்து குயிக்காகவே கிடச்சிரும். ஓகேங்களா? சூஸிங் பேங்க் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு இப்போ கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் சூஸ் பண்ணுறது. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின் வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்கான்னு பார்க்கணும். ஸோ அது ஒரு நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறது வந்து ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கா அப்படிங்கிறது. அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? கரண்ட் அக்கௌண்ட் தான். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சு ஆப்ரேட் பண்ண முடியாது. கரண்ட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும். அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டும் உங்கள் கம்பெனி நேமில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக நீங்கள் உங்கள் சாதாரணமாக உங்கள் நேமில் பண்ணிங்கன்னா எந்த வித டாக்குமெண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க, ஈஸியாக பண்ணிடலாம். பட் கம்பெனி நேமில் பண்ணோன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் டின் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ உங்கள் கம்பெனி நேமில் தான் பண்ணணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்கு வந்து ஆத்தரைஸ்டு டீலர் கோடுன்னு ஒரு கோடு இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கேட்டு. ஏன்னா இந்த ஆத்தரைஸ்டு டீலர் கோடு இருந்தால் தான் நீங்கள் வந்து கஸ்டம்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது ஐஇ கோடு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த போர்ட்லேருந்து பண்ணுறீங்களோ, இப்போ தூத்துக்குடிலேருந்தோ இல்லை சென்னையிலேருந்தோ பண்ணுவீங்க. ஸோ அந்த போர்ட்டில் வந்து உங்களோட ஐஇசியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பேர் வந்து இடிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களோட பில்லெல்லாம் அதில் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பேங்க்லேருந்து ஒரு லெட்ரு வாங்கி கொடுப்பீங்க கஸ்டம்ஸுக்கு. ஸோ அது அப்போ வந்து இந்த ஆத்தரைஸ்டு டீலர் கோடுன்னு பேங்க்குன்னு ஒவ்வொரு பேங்க்குக்கும் இருக்கும், ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே இருக்கும். ஸோ அந்த கோடு வந்து அந்த பிரான்ச்சுக்கு இருக்கா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஒரு பேங்க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வந்து பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. பட் அந்த மாதிரி ஒரு கோடு என்னென்னு அவங்களுக்கு புரியல. அதனால் அதுக்கப்புறம் பேங்க்ஸை மாற்றி அதுக்கப்புறம் பண்ணாங்க. ஸோ அதனால் அது இருக்குதான்னு கேட்டுக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஈவன் நீங்கள் ஃபாரின் கரன்சிஸ்லாம் உள்ளே வர்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கரன்சி கன்வர்ஷன் வந்து குயிக்காக இருக்கும் ப்ரைவேட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும். ப்ரைவேட் பேங்க்ஸ்னால் என்ன அப்படின்னா ஆக்சிஸ், ஐசிஐசி, ஹெச்எஸ்பிசி, ஹெச்டிஎஃப்சி. ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் சர்வீஸும் அண்ட் ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற பேங்க்ஸை மற்ற பேங்க்ஸ் தவிர. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு மட்டும் பேங்க் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மினிமம் டெபாசிட்டை பார்த்து எந்த பேங்க்ஸையும் அவாய்ட் பண்ணாதீங்க. மினிமம் இது கரண்ட் அக்கௌண்ட்னாலே பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிஸில் வந்து 10,000 கேட்பாங்க.
மினிமம் டெபாசிட் வந்து மினிமமாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது 10,000. அண்ட் அதே கொஞ்சம் ரூரல் ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா 5,000 கேட்பாங்க. சில ரொம்ப லோ அண்ட் பேங்க் அப்படின்னா 2,500 3,000 கேட்பாங்க. ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் டெபாசிட்டாக பார்க்காம நல்ல பேங்க்காக ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் எந்த பேங்க்னாலும் சரி அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்ளைங்க ஈஸி. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணுறது, ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான். ஸோ மெயினாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் பேங்க் லெட்டர். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஈஸி எடுக்கும்போதெல்லாம் வந்து மேனுவல் தான் எல்லாமே டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி நேராக வந்து டிஜிஎஃப்டின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஓகேங்களா. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் பாண்டிச்சேரி இந்த 4 ஏரியாஸில் வந்து ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு பக்கத்தில் இப்போ மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி அந்த சைடில் உள்ளவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த சைடு வேலூர் இந்த சைடில் உள்ளவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாஸ்க்கு பீப்புள்ஸ் வந்து அந்தந்த சர்க்கிளில் வர்ற ஆஃபீஸஸில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க என்ன சர்க்கிளில் வராங்களோ அந்த சர்க்கிளோட ஆஃபீஸில் போய் நேரில் போய் கொடுத்தா அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு ஐஇசி வீட்டுக்கு போஸ்ட்டில் அனுப்பிடுவாங்க. இப்படி தான் இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஆன்லைனில் மாற்றினதுனால நீங்கள் சிக்னேச்சர்லாம் போடுறது எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்னு ஒரு கேட்ஜெட் அது. ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தான். பென்ட்ரைவில் உங்களோட சிக்னேச்சரை வந்து உள்ளே வந்து டிஜிட்டலாக வந்து சம் டெக்னிக் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது முதல்ல ரெடி பண்ணிக்கணும். இது எங்கே போய் ரெடி பண்ணுறது அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து இதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. ஐ மீன் ஒரு கம்பெனி செட்டப் பண்ணியிருக்காங்க, இமுத்ரா. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட தான். ஸோ டிஜிஎஃப்டி வந்து இவங்கக்கிட்ட வாங்குறது தான் கரெக்டுங்கிற மாதிரி டிஜிஎஃப்டியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஐஇசி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500லேருந்து 3,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த இமுத்ராவில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஐஇசி வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. தென் பேங்க் லெட்டர் அப்படின்னா ஒரு ஃபார்மட் இருக்குது ஜென்ரலாக பேங்க்கில் வந்து. அதாவது பேங்க் லெட்டர்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு பேங்க் வந்து லெட்டர் கொடுக்குறது. அந்த பேங்க்கோட லெட்டர் ஹெட்டில் இந்த மாதிரி கம்பெனி பேரில் இங்கே ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது இந்த டேட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் பேங்க் லெட்டர். ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஓகேவா. இந்த ஃபார்மேட் எப்படி பார்க்குறது அப்படின்னா கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் பேங்க் லெட்டர் ஃபார் ஐஇசின்னு டைப் பண்ணிங்கன்னா பேங்க் லெட்டர் ஃபார் ஐஇசி கோட்னு போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துடும் ஃபார்மேட் ஃபார் பேங்க் சர்டிஃபிகேட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் ஓகேங்களா. இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் அண்ட் அதில் வந்து பேங்க்கோட சீல் இருக்கணும். கீழே வந்து அந்த பாஸ்போர்ட் சைட்டில் இருக்கிறவங்களோட நேம்னு போட்டு அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் உள்ள அந்த பர்சனோட நேம் அண்ட் டெசிக்னேஷன் போட்டு கீழே ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது வந்து ப்ராப்பராக அக்செப்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே ரெடி ஆகிட்டு அப்படின்னா இது போக வந்து சில இந்த ஓட்டர் ஐடி அண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட், அதாவது நீங்கள் எந்த ஏரியாவில் வந்து ஆஃபீஸ் செட் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் ஒன்று ரெடி பண்ணணும். இந்த மாதிரி சின்ன தான் பேன் கார்டோட ஸ்கேன் காப்பி இதெல்லாம் வந்து சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா dgft.gov.in ஓகேங்களா. இது வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடுங்கிற ஆஃபீஸு. இதில் போயிட்டு வந்து இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது. இதில் போயிட்டு ஐஇசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட்னு போனீங்க அப்படின்னா ஆன்லைன் ஐஇசி அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி காட்ட முடியாது, பிகாஸ் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இதை அப்ளை பண்ணி காட்ட முடியாது. பட் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவங்க டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பக்கத்துலேயே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இப்படி இந்த இடத்துல இப்படி வரும், நீங்கள் இதை பார்த்து இப்படியே பண்ணணும், இந்த இடத்துல இது என்ட்ரு பண்ணணும்னு கிளியராக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதில் சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்ளை பண்ணும்போது பட்டன் கிளிக் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரௌசர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களே போட்டிருப்பாங்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான். எப்போதுமே கவர்மெண்ட் சைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரோம் ஃபயர்ஃபாக்ஸில் யூஸ் பண்ணுறத விட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது சிஸ்டமில், உங்கள் இதில் ஜாவான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது இருந்தால் தான் ப்ராப்பராக சைட்லாம் லோட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு இது அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை ரெடியாக வச்சுக்கோங்க இது பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐசி வந்துடும். அண்ட் இதில் அப்ளை பண்ணி முடிச்சோன்னா சரி வந்துடும் அப்படின்ட்டு விட்றாதீங்க. அதில் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும் உள்ள
ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஏதாவது எரர்ஸ்னால் அவங்க சொல்லுவாங்க, இந்த இது தப்பாக இருக்குது, இது ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இது திருப்பி ரீஅப்லோட் பண்ணுங்க அப்படின்னா அவங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாமே ஓகேங்கிற பட்சத்தில் 1 வீக்குக்கு வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் ஐஇசி. ஓகே, இப்போ இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் வந்தாச்சு. அண்ட் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி எப்படி செட்டப் பண்ணுறது, அண்ட் கம்பெனி செட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஇசி அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டான வே. இதை வந்து ஆர்டர் மாற்ற முடியாது அண்ட் இப்படி தான் பண்ணணும். ஐஇசி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டராக கன்வெர்ட் ஆகிடுவீங்க. அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் போயிட்டு பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அந்த ஒர்க்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் மெயினான ஒர்க் என்னென்னா ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒர்க், அது ரொம்ப கஷ்டமான ஒர்க்குன்னு சொல்லலாம். அண்ட் அது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அடுத்த வீடியோ வந்து ப்ராடக்ட் செலெக்ஷனை பற்றி தான். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவன் எதில் என்ன மாதிரி கிளாரிஃபிகேஷன்ஸாலும் கால் பண்ணுங்கள். அண்ட் கம்ப்ளீட்லி எல்லா வீடியோஸுமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.